नागबिन्दुकलादी नमो नमः वेदमन्त्रस्वरूपा नमो नमः ज्ञानपण्डितसामी नमो नमः वेदकोटि नाम शम्भुकुमारा नमो नमः भोगन्दरिबाला नमो नमः नागसम्भ्रमयूरा नमो नमः परशूर सेदतण्डविनोदा नमो नमः गीतगिण्गिणिपादा नमो नमः तीरसम्भ्रमवीरा नमो नमः गिरिराज दीपमङ्गलज्योति नमो नमः तूयम्बललीला नमो नमः देवकुञ्जरिवाह नमो नमः अरुळ्ताराय ईदलुं बलकोलालपूजयुं ओदलुं गुणाचारनीतियुं ईरमुं गुरुसीपादसेवयुं मरवाद ஏழ்தலம்புகழ்காவேரியால் விளை சோழமண்டலமீதே மனோகர ராஜகம்பீர நாடாளும் நாயக வயலூரா ஆதரம் பகிராரூரர் தோழமை சேதலம் ரோடே முனாடேனில் ஆடல் வெம்பரி மீதேரி மாகையிலையில் ஏனி ஆதி அந்த முலாவாசு பாடிய சேர கொங்குவை காவூர்ண நாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. இது கம்பராமாயண முற்றோதலின் 117வது அமர்வு. 116வது அமர்வில் பிரம்மாத்திர படத்தில் முடித்து மொத்தமாக முடித்து சீதை கலங்கான் படத்தையும் முடித்தோம். இந்த 2 அமர்வுகள் காலை அமர்வில் மருத்துவமனை படம் அந்த பிரம்மாத்திர படத்தில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய ராம லக்ஷ்மணனையும் அதில் மயங்கி கிடக்கக்கூடிய ராமனையும், அதாவது வால்மீகி ராமாயண பிரகாரம் 2 பேருக்குமே மயக்கம் இருந்தது. கம்பராமாயண பிரகாரம் மயக்கம் போட்டது லக்ஷ்மணன். துக்கத்தினால மூர்ச்சை அடைந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த கொஞ்சம் மாற்றிக்கிறாங்க. அது இப்போ வந்து இந்த படத்தில் மருந்து மலை கொண்டு வருவதும் அனைவரும் தெரிந்து எழுதுமாக காட்சி, இதுவரையில் துக்கமாக இருந்த அந்த காட்சி தலைகீழாக மாறப்போகிறது. மறுபடியும் துக்கமாக அது பரிணமிக்கப்படுகிறது. அது அந்த காட்சிகளை பார்ப்போம். அதாவது இப்போ விபீஷணன் வந்து உணவு எடுத்துக்கிறதுக்காக அனுப்பிச்சு வச்சிருந்தேன். இதெல்லாம் அவன் திரும்பி வரான். இப்போ திரும்பி வந்து களத்தை பார்க்க அதில் தான் ஆரம்பிக்கிறோம். அது முன்னாடி மருத்துமலை அதை பற்றி மருத்துவமனை வலித்திருக்கான் பூயினல் தையல் இப்பா புரிகேன புலவர் கோமான் சஞ்சீவி பர்வதம்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ். ஓஹோ, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த பேர்லேயே ஒரு மலை இருக்கு, மருந்துவாழ் மலை. ஹனுமார் வந்து அந்த இதை தூக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது அதுல இருக்கிற சில மூலிகைகள்லாம் கீழே விழுந்து இங்க மறுபடியும் மூலிகைகள் முளைச்சதாக ஒரு ஐதீகம் வந்து மருத்துவாழ் மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு. அது இன்னொரு ஆச்சரியமான விஷயம்னா அந்த ஏரியாலேயே குவாரியின் பண்ணப்படாத ஒரே மலை அதுதான்.
அது எல்லா வேலையும் அங்கங்கே வெட்டி நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. இல்ல ஏன்னா அந்த அந்த மலை மேல ஒரு புனிதம் பத்தின ஒரு இது இருக்கிறதுனால அதை மட்டும் விட்டு வச்சிருக்காங்க தர்மத்துக்கு. ரொம்ப அழகா இடம். ஒவ்வொரு மலை பத்தியும் போயினல் தையல் இப்பால் புரிகின புலவர் போயினல் தையல் இப்பால் புரிகின புலவர் கோமான் ஏயின கருமம் நோக்கி ஏகிய இலங்கை வேந்தன் மெய்யின உணவு கொண்டு மீண்டவை உரையுள் விட்ட ஆயின ஆக்கி தான் வந்து அமர்பெரும் கடத்தான் ஆனான். போயினல் தையல் சீதையே அந்த விமானத்துல கடாவை கொண்டு வந்தவர்கள் எல்லாம் அவளை திருப்பி அழைத்துக் கொண்டு போனார்கள். இப்பால் புரிக என புலவர் கோமான் ஏறிய கருமம் நோக்கி எய்திய இலங்கை வேந்தன். இடையில விபீஷணன் ராவணனுக்கு இளையவன் என்றெல்லாம் ராமனே அழைத்தான். ஏன்னா அந்த சமயத்துல ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருந்த நேரம். உனக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றுவேனோ மாட்டேனோ அப்படிங்கிற ஒரு கலக்கம் ஏற்பட்டிருந்த நேரத்தினால ராமனே ராவணர் கிளையோன் அப்படின்னு தான் கூப்பிட்டுருந்தார். அதுவரையில இலங்கை வேந்தன் சொல்லியிருந்தார். இப்போ ஒன்ஸ் அகேன் அந்த இலங்கை வேந்தன் அப்படிங்கிற பெயரால விபீஷணன் குறிப்பிடப்படுகிறான். இப்பால் புரிக என புலவர் கோமான் ஏறிய கர்மம் நோக்கி செய் என்று ராமன் புலவர் கோமான். புலவர்ங்கிறது தேவர்களின் தலைவனாகிய ராமன் ஏகின கர்மம் நோக்கி அவன் போய் உணவு கொண்டு வா அப்படின்னு சொன்ன அந்த காரியத்தை பார்த்து எய்திய இலங்கை வேந்தன் விபீஷணன் திரும்பி வந்து மேகின உணவு கொண்டு மீண்டு அவை உரையுள் விட்ட ஆயின ஆக்கி அவற்றையெல்லாம் கொண்டு வந்து பாத்திரைக்குள்ளே சேர்த்து தான் வந்து அமர்பெரும் களத்தன் ஆனான். தான் போர்க்களத்துக்கு வந்து விபீஷணன் எல்லா உணவுப் பொருளையும் பாத்திரையில வைத்து விட்டு களத்துக்கு புகுந்தான். உரையுள் விட்டன்னா இந்த இடத்துல உரையும் இடம். அவங்க வந்து வீரர்கள் உரையும் இடம் அப்படிங்கிறது உரையுள். நோக்கினான் கண்டான் பண்டு இவ்வுலகங்கள் படைக்க நோற்றான் வாக்கினான் மாண்டார் என்ன வானர வீரர் முற்றும் தாக்கினார் எல்லாம் பட்ட தன்மையை விடத்தைத்தானே தேக்கினான் என்ன நின்று தியங்கினான் உணர்வு தீர்ந்தான். இயங்கினான் ஏகப்பட்ட அர்த்தம் 176. நோக்கினான் கண்டான் பண்டு இவ்வுலகனை படைக்க நோற்றான் வாக்கினால் மாண்டார். களத்தை பார்க்கிறான், நோக்கினான், கண்டான், பார்த்து பண்டு இவ்வுலகனை படைக்க நோற்றான். உலகத்தை படைப்பதற்காக தவம் மேற்கொண்டவனாகிய பிரம்மன் வாக்கினால் மாண்டார். சபித்து பிரம்மனுடைய சாபத்தினாலே அனைவரும் அடித்து விட்டார்கள் என்று தோன்றுமாறு வானர வீரர் மட்டும் தாக்கினார் எல்லாம் பட்ட தன்மை. இப்படி தாக்கப்பட்டு அத்தனை வீரர்களும் கீழே விழுந்து கிடக்கிற தன்மையை பார்த்தான். இடத்தைத்தானே தேக்கினான். என்ன தேக்குதல்னா தேக்கெறிதல்னா ஏமாவது, தேக்குதல் அருந்துதல்னு ஒரு மது தேக்கி நடிப்பவள் தாய் எங்கள் தாய் பாரதி பாட்டு. அத விடத்தை தான் விஷ முழுவதையும் தானே பரிகாரம் போல என்று நின்று தியங்கினான் உணர்வு தீர்ந்தான் என்று நின்று மயங்கியவனாக தன்னுடைய உணர்வை இழந்தான். தியங்குதல்னா என்ன? மயங்குதல். தேங்கி அழிவேனை பாரதி பாட்டு. பாரதி பாட்டை எவ்வளவு தூரம் லைட்டா எடுத்துக்கோங்கிறதுக்கு உதாரணம். விளைந்தவாறு உணர்ந்திலாதான் ஏங்கினான் வெதும்பினான் மேல் உழைந்து உயிர்த்தான் ஆவி உண்டிலை என்ன ஓய்ந்தான் வளைந்த பேய்கணமும் நாயும் நரிகளும் இரிய வந்தான் இளங்கிளையோடும் சாய்ந்த ராமனை எய்தி கண்டான். ராமன் வந்து களத்துக்கு வரும்போது என்ன நிலையில இருந்தானோ அதே நிலையில இருக்கான். இப்போ விஷயம் எடுத்து சொல்றாரு யாரும் இல்லை, என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஒரே ஒருத்த மட்டும் தான் நிற்கிறான் களத்துல. களம் பூரா 70 வெள்ளம் வான சைன்யம் இருந்து கிடக்குது. ராமனும்
லக்ஷ்மணன் சார்ந்திருக்கிறார். விளைந்தவாறு உணர்கிறான். என்ன நடந்தது அவன் தெரியல. ஏங்கினான், வெதும்பினான், மெய் உழைந்து உழைந்து உயிர்த்தான். மனம் உடல் வருந்தி வருந்தி பெருமூச்சு விட்டான். ஆவி உண்டு இலை நனவு உயிர் இருக்கிறதா இல்லையா என்று தெரியாதபடி ஓய்ந்து போனான். வளைந்த பேய்கணமும் நாயும் நரிகளும் எரியவன். விஷ்ணு உள்ள வரான். அவனை சுற்றி சூழ்ந்து இருக்கக்கூடியதாக பேய்கணங்களும் நாய்களும் நரிகளும் அவனை பார்த்து ஓடி போச்சு. பேய் கூட்டம் அவனை பார்த்து விலகியது. நாய் நரிகளும் அவனை பார்த்து விலகின. ஐயா அரக்க தலைவர் இல்லையா, ஒருத்தருக்கு ஒரு இப்போ ஹனுமார் இருக்கிற இடத்துல பிசாசு வராது. ஒரு இது ஐதீகம் இருக்கு நமக்கு. விபீஷணன் உள்ள வந்த உடனே நல்லா வந்த உடனே அல்லதெல்லாம் நீங்கியது. எல்லாம் ஓடி போச்சு. அவனை பார்த்து ஓடி போச்சு. இளங்கிளையோடும் சாய்ந்த ராமனை இடையில் கண்டான். தன் தம்பியாக லக்ஷ்மணனோடு அருகே அருகே கிடப்பவனாகிய தரையில விழுந்து கிடப்பவனாகிய ராமனை போகிற வழியில நடுவில் பார்த்தான். என்பென்பது யாக்கை என்பது உயிரென்பது இவைகளெல்லாம் பின்பென்ப வல்லையெனும் தம்முடைய நிலையில் பேரா முன்பென்ப உளதென்றாலும் முழுவதும் தெரிந்த ஆற்றால் அன்பென்பது ஒன்றின்றன்மை அமரரும் அறிந்ததென்றால். கஷ்டமா இருக்கு ரொம்ப அருமையான படிக்க சிரமமா இருக்கு. திருக்குறளுக்கு விளக்கமாக அமைந்திருக்கிற பாட்டு இது. இல்ல இல்ல இன்னொரு என்பது அன்புடையார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்புமுரியர் பிறர்க்கு அன்போடு வழக்கென்ப என்பது யாக்கை என்பது உயிர் என்பது இவைகள் எல்லாம் பின்பு என்பார்கள் என்றும் தம்முடைய நிலையின் பேரா முன்பு என்றும் உளதென்றாலும் முழுவதும் தெரிந்த ஆற்றால் அன்பு என்பது ஒன்றின் தன்மை அவரனும் அறிந்தது. புரியணும்னா திருக்குறள் பார்க்கணும். என்ன சொன்ன? அன்போடு இயங்க வழக்கென்ப ஆரியருக்கு என்போடு இயங்குகிறோம். பாட்டுல திருக்குறள் நமக்கு புரியல. திருக்குறள் வந்து புரிஞ்ச மாதிரி பாலா புரியும். அவனை புரியும். இவன் விளக்கினதுக்கு பிறகு அது புரியும். என்பு என்பது யாக்கை என்பது உயிர் என்பது இவைகளெல்லாம் பின்பென்பா அல்ல என்றும் தம் நிலையின் பேரா. மனுஷனுக்கு எலும்பு உடல் உயிர் இதெல்லாம் அன்பை காட்டிலும் பெரிதா என்றால் இல்லை, அன்புதான் உட்பட்டது. ஆனா ஒரு விஷயத்தை கவனிங்க, முன்பு என்றும் உள்ளது என்றாலும் பின்பு அல்ல என்றும் தன்னுடைய நிலையில் பேரா. எப்போ ஒரு மனுஷனுக்கு அன்பு என்பது ஏற்பட்டது என்றால் முதல்ல அவனுக்கு உடல் என்று ஒன்று ஏற்பட்டு அவனுக்கு எலும்பு ஏற்பட்டு தோல் ஏற்பட்டு யாக்கை என்று ஏற்பட்டு அவன் பிறந்ததுக்கு பிறகுதான் அவனுக்கு அன்பு என்பது துளிர்க்க ஆரம்பித்தது மனசுல. எதுக்கு இது உயிருக்கு அன்பு ஆதாரமா அன்புக்கு உயிர் ஆதாரம் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அப்ப நீங்க சொல்லலாம் அப்ப வந்து உயிரினுடைய அடிப்படையால் தான் அன்பு இயங்குகிறதுன்னு சொல்லலாம். இல்ல, அவன் பிறப்பதற்கு காரணமாக அன்பு இருந்தது. இப்படி அது மாறி மாறி அது வந்து ஒண்ணு மேல ஒண்ணு நெய்க்கு தொன்னாதாரமா தொன்னைக்கு நெய் ஆதாரமான்னு சொன்னா விடை சொல்லிடலாம். இதுக்கு சொல்ல முடியாது. பின்பு என்ப அல்ல, உயிர் என்பது இவைகளெல்லாம் பின்பு என்பார். அன்பு வந்துடுச்சுன்னு சொன்னா என்பு முறிய பிறகு என்பையும் கொடுத்து விடுவார்கள், உயிரையும் பொருட்படுத்த மாட்டார்கள். அப்படி இருக்கக்கூடியதாக அன்பு அதுதான் எல்லாத்துக்கும் முற்பட்டது என்றால் உடல் அதற்கு முற்பட்டது. அப்ப எதுக்கு பெருசுன்னு சொல்ல முடியாது. என்றாலும் முழுதும் தெரிந்த ஆற்றல் அன்பு என்பது ஒன்றின் தன்மை அமரனும் அறிந்தது. அன்பு தன்மையை தேவர்களாலும் விரித்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அன்பிலே மூழ்கி போய் விபீஷணன் அங்கே துயரத்திலே ஆழ்ந்திருக்கிறான். இதுதான் கான்டெக்ஸ்ட். அந்த திருக்குறளுக்கு
அன்போடியே இந்த வழக்கென்ப ஆரியருக்கு என்போடி ஏந்திருக்கலாம். அப்ப எதுக்கு வந்து அது என்ன கேள்வி வருதுன்னு சொன்னா உங்களுக்கு அன்புக்கும் அன்புக்கும் அன்போடியே இந்த வழக்கென்ப ஆரியருக்கும் எலும்புக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கிறதோ அப்படிப்பட்ட தொடர்பு அன்புக்கு இருக்கிறது அப்படின்னா எதுக்கு அன்போடு எதற்கு இருக்கிறது? உயிருக்கு இருக்கிறதுன்னு அர்த்தம். உயிருக்கு என்போடு இணைந்த தொடர்பு போலவே உயிருக்கு அன்போடு இணைந்திருக்கு. ரெண்டு பக்கத்துல ரெண்டு கம்பார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கு. இந்த பாட்டை படிக்காம குரலுக்கு விளக்கம் இதுதான். நீங்க இப்படி பார்க்கும்போது தான் பாரதியை பார்க்கும்போது தான் இவங்க ரெண்டு பேரும் விற்பனர்கள் அங்கங்க அப்படியே செலுத்து வைத்திருக்கிறார்கள். ஆயினும் இவருக்கு இல்லை அழிவு எனும் அதனால் ஆவி போயினதில்லை வாயால் புலம்பினன் பொறுமி பொங்கி தீயினும் எரியும் நெஞ்சின் தெரியலன் தெரிய நோக்கி நாயகன் மேனிக்கில்லை வடு என நடுக்கம் தீர்ந்தான். ஆயினும் இவருக்கு இல்லை அழிவு எனும் அதனால் ஆவி போயினதில்லை. என்னவா இருந்தாலும் ராமலட்சுமணர்களுக்கு இப்படிப்பட்ட மரணம் சம்பவிக்காது. அதாவது போர்க்களத்துல மரணம் அவர்களுக்கு சம்பவிக்காது என்னும் அதனால் ஆவி போயினது. அதனால இவர்களுக்கு உயிர் இன்னும் போகவில்லை. வாயால் புலம்பலன் வாய் விட்டு கதறவில்லை. பொறுமி பொங்கி தீயிலும் எரியும் நெஞ்சம். மனசு அப்படியே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. பொறுமி பொங்கி தீயிலும் எரியும் நெஞ்சம். பெருவரால் தெரிய நோக்கி அச்சத்தால் தெரிய நோக்கி ஆழமாக பார்த்து நாயகன் மேனிக்கு இல்லை வடு என நடுக்கம் தீர்ந்தான். ராமனுடைய உடலில எந்த விதமான காயமும் படவில்லை என்று தன்னுடைய இதைத்தான் திருச்சேட்டர் வந்து சீதைக்கு காமிச்சார். 169 சீதைக்கு காமிச்சார். சுத்தி காமிச்சு அழியா நாக்கையாக்கி அம்பொன்றும் அறுப்பிலாமை ஏழை நீ காண்டி என்று இளையவன் மதனென்றும் ஊழிநாள் இரவி என்ன உலகின்றது உயிருக்கு இன்னல் வாழியாருக்கு இல்லை வாழா மயங்களை மண்ணில் வந்தார். இவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்பட வாய்ப்பே இல்லை. திருச்சேட்டர் சொன்னதுதான் அவன் தந்தையான விபீஷன் சொல்லியிருக்கான். அந்த டைம்பெண்கள் அந்த இதுல இருக்க முடியாதுங்கிறது, அந்த விமானத்துல பயணம் செய்ய முடியாதுங்கிறது சமாதானத்துல இருக்கா? அதனன் படையாக வந்தது என்பதும் ஆற்றல் சான்ற இந்திரஜித்தே எய்தான் என்பதும் இதற்காக நந்தனன் ராமன் என்னும் உண்மையும் நோக்கி சிந்தையின் எண்ணி தீர்வது ஒரு உபாயம் தேர்வான். அந்தணன் படையால் வந்ததென்பதும் ஆற்றல் சான்ற இந்திரஜித்தே எய்தான் என்பதும் இளவர்க்காக நந்தனன் ராமன் என்னும் உண்மையும் நொய்தின் நோக்கி சிந்தையும் எண்ணி தீர்வதோ ஒரு உபாயம் தேர்வான். அந்தணன்னா இந்த இடத்துல பிரம்மா. பிரம்மாஸ்திரத்தினால் வந்தது அந்தணன் படை அப்படின்னா நீங்க ஏதோ அந்தணர்கள்லாம் செய்ய பிரம்மாஸ்திரம்னு அர்த்தம். ஓகே சார், கோர்க்கா ரெஜிமெண்ட் மாதிரி பிராமின் ரெஜிமெண்ட் ரொம்ப டைவர்ட் பண்ணாதீங்க சார். அவருக்கு அதுதான் பிரம்மாஸ்திரம். அது அவருக்கு அந்தணன் படை அந்தணன் படையால் வந்தது. பிரம்மாஸ்திரம் விட்டதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆற்றல் சார்ந்த இந்திரஜித்தே எய்தான். எய்தது இந்திரஜித்து. இளவர்க்காக நந்தனன் ராமன் முதல்ல எல்லாத்தையுமே புரிஞ்சுட்டான். சீக்வன்ஸ் என்ன, காஸ் என்ன, எஃபெக்ட் என்ன. முதல்ல லக்ஷ்மணன் மேல விட்டுருக்கான். அந்த லக்ஷ்மணன் மேல விட்டதை பார்த்து ராமன் வந்து போய் ராமன் மூர்ச்சாகி கிடக்கிறான். எல்லாத்தையுமே ஊகித்து உணர்கிறான். அவனுடைய அறிவு கூர்மைக்கு ஒரு அடையாளம். இன்னும் நுண்மையும் அந்த நுட்பமான தகவலையும் நொய்தின் நோக்கி நன்றாக ஆராய்ந்து நோக்கி எளிதில் உணர்ந்து சிந்தையின் எண்ணி இவற்றை எண்ணி பார்த்து தீர்வதோ ஒரு உபாயம் தேர்வான். இதனை தீர்ப்பதற்கான உபாயத்தை யோசிக்க ஆரம்பித்தான். உற்றன் உறக்கம் அன்றோ இது உணர்ந்தவில்லை சிந்தையின் தெளிவு நன்றே ஏதோவும் தம்பி மாத வாழ்கிறே ஆய வாழ்க்கை கதனோ என்றான் மழையென கல்லும் கண்ணான். உள்ளுரு துன்பம் ஊன்ற உற்றனன் உறக்கமன்றோ தெளிதின் உணர்ந்த பின்னை சிந்தனை தெரிவ நன்றே வள்ளலோ தம்பி மாள வாழ்கிறன் மாய வாழ்க்கை கள்ளலோ என்றான் மழை என கருளும் கண்ணான். மலை என கருளும் கண்ணான். மழை நீர் போன்று கண்ணீரை பெருக்குகின்ற அந்த விபீஷணன்
உள்ளுரு துன்பம் ஊன்ற தங்கள் மனதிற்குள்ளே இருக்கின்ற அந்த துன்பத்தின் துன்பம் அழுத்த அதனாலே உறக்கமுற்றனன் அன்றோ ராமன் மூர்ச்சை அடைந்து விட்டானோ. இந்த இடத்துல உறக்கம் மூர்ச்சி, ராமன் மூர்ச்சை அடைந்து விட்டானோ. தெளிதின் உணர்ந்த பின்னை, தெளிவாக உணர்ந்த பின்புதான் அவன் பின்னை சிந்தனை தெரிவதன்றே. அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தான் அப்படின்றது நமக்கு தெரியும். இதுலேருந்து அவன் வந்து இந்த மயக்கத்திலேருந்து தெளிந்து அவன் எழுந்த பிறகுதான் நமக்கு தெரியும் என்னன்னு. வள்ளலோ தம்பி மாய வாழ்கில. ராமன் தம்பி இறந்து போனா தான் வாழ மாட்டான். அதனால ஒருவேளை இப்ப தம்பி இறந்துதான் போயிட்டானா, தம்பி மாத வாழ்க்கை தம்பி மாய 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 மாலை ஒரே அர்த்தம். ரெண்டு ஒண்ணுதான். அதாவது இப்ப மூச்சை தெளிந்து எழுந்த பிறகு லக்ஷ்மணன் உண்மையே இறந்து போய்விட்டான் என்று தெரிந்தால் ராமன் வாழ மாட்டான். மாய வாழ்க்கை அந்த மாதிரி நினைச்சிருக்காங்கிறது விபீஷணனுக்கு தெரியாது. மாய வாழ்க்கை கள்ளனோ வென்றான் ராவணன் சொன்னான். மாய வாழ்க்கை கள்ளன் இந்திரஜித். மாய வாழ்க்கை கள்ளனோ வென்றான், கள்வரோ வென்றார் பன்மையில கள்வரோன்னு இருக்கு. அது கள்வரோன்னு இருக்க மாய வாழ்க்கை கள்வரோ வென்றார் இருந்தால் மழையில கல்வி பாசம் போய் இட்டார் போற பதுமத்தன் படையும் என்ன நாசம் போய் எய்தும் நம்பி தம்பிக்கு நடுக்கம் இல்லை. வீசும் போடுறது வீழ்ந்த சேனையும் மீதும் வெய்ய நீசன் போர்வது உண்டோ என முதம் விதையில் நின்றான். பாசம் போய் இற்றார் போல பதுமத்தோன் படையும் இன்னே நாசம் போய் எய்தும். நம்பி தம்பிக்கு நடுக்கமில்லை. வீசும் போர் களத்து வீழ்ந்த சேனையும் மீளும். வெய்ய நீசன் போர் வெல்வதுண்டோ என்று உளம் நிலையில். பாசம் போய் ஏற்கனவே நாகபாசத்தை ஒரு தடவை விட்டாச்சு. பாசம் போய் இற்றார் போல, அந்த நாகபாசமானது கழன்று வீழ்ந்தது போல பதுமத்தோன் படை, பதுமத்தோன தாமரை மலரில் இருக்கின்ற நம்முடைய படையும் இன்னே நாசம் போய் எய்தும், இப்படியே நாசமாகி அழியும். நம்பி தம்பிக்கு, நம்பினா ராமன், தம்பினா லக்ஷ்மணன், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுக்கம் இல்லை. அவர்களுக்கு எந்த மெலிவும் இல்லை, குறைவும் இல்லை. வீசும் போர்க்களத்து வீழ்ந்த சேனையும் வெல்லும். இந்த பெரிய போர்க்களத்திலே வீழ்ந்திருக்கின்ற இந்த சேனையும் மறுபடி எழும். வெய்ய நீசன் போர் வெல்வதுண்டோ. கீழ்குணமுடைய அந்த அரக்கன் போரில் வெல்ல முடியுமா? முடியாது என்று உளம் நிலையில் நின்றான். மனது ஒரு நிலைக்கு வந்தது. உணர்வதன் முன்னம் என்னே உற்றொழி உதவற்கு ஒத்த துணைவர்கள் துஞ்சல் இருந்தால் வேறு எண்ணி திரும்பி தேடி குணர்வேன் விரைவேன் என்ன இதை ஒன்று அங்கை கொண்டால் புனரியின் உதிர விதத்து ஒரு தனி விரைவின் போனான். உணர்வதன் முன்னம் இன்னே உற்றுழி உதவற்கு ஒத்த துணைவர்கள் துஞ்சல் இல்லார் உளரெனின் துருவி தேடி கொணர்வேன் விரைவேன் என்ன கொள்ளி ஒன்று அங்கை கொண்டான் புனரியின் உதிர வெள்ளத்து ஒரு தனி விரைவின் போனான். உணர்வதன் முன்னம் ராமன் உணர்ச்சி பெற்று எழுவதற்கு முன்பாகவே இன்னே உற்றுழி உதவற்கு ஒத்த துணைவர்கள் இந்த நேரத்திலே உற்றுழி உதவற்கு துன்பம் ஏற்பட்ட உற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் கற்றல் வார்த்தை அப்படியே பயன்படுத்திருக்காங்க. உற்றுழி உதவி இந்த கஷ்ட காலத்திலே அவங்க பயன்படுத்திருக்காங்க. உற்றுழி உற்றுழின்னா துன்பம். உற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் கற்றல் நன்றி. அது வெற்றி வேட்கையா? கண்டிப்பா பிற்கால பாடலாம். வெற்றி வேட்கையான்னு தெரியல. உற்றுழினாலே வந்து துயரம் அர்த்தமா? ஆமா. உற்று ஒழி, உற்று ஒழினா நேர்ந்த போதுன்னு அர்த்தம். சங்க பாடல் நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, அது பிற்கால பாடல் தான். அது என்னன்னு தெரியல. துன்பம் நேர்ந்த பொழுது உதவுதற்கொத்த துணைவர்கள், உதவக்கூடிய துணைவர்கள், நண்பர்கள் துஞ்சல் இல்லார், அதாவது இரவாமல் இருப்பவர்கள். ஏன்னா இப்ப எல்லாம் செத்து போயிட்டான் அப்படின்னு ஒரு பெரிய கலக்கம். இரவாதவர்கள் யாராவது இருந்தா உலகின் துருவி தேடி கொணர்வேன் விரைவில். அவர்களை துருவி 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 தேடுறது இப்ப சொல்றாங்க. அந்த வாழ்க்கை எங்க இருக்கு? துருவி தேடி கொணர்வேன் விரைவில் என்றார் என்று
கொள்ளி ஒன்று, கையில ஒரு கொள்ளி கட்டை எடுத்துட்டான். அது தீப்பந்த மாதிரி தெரியணும் இல்லையா? புணரியின் உதிர வெள்ளத்து, கடல் போன்ற அந்த ரத்த வெள்ளத்திலே ஒரு தனி விரைவி போனான், வேகமாக போனான். வாய்மடித்து 2 கையும் முறுக்கி தன் வைரசெங்கண் தீவுக கனகக்கொன்றின் திரண்டதோடு மழையை தீண்ட 1000 கோடி யானை பெறும் கிடத்த அமிழ்ந்து போனார். அமிழ்து மேல்தான் காய்ச்சினத்து அனுமன் என்னும் கடல் கடந்தானை கண்டான். வாய் மடித்து 2 கையும் முறுக்கி தன் வைர செங்கண் தீ உக கனக குன்றின் திரண்ட தோள் மழையை தீண்ட 1000 கோடி யானை பெரும் பிணத்து அமளி மேலான் காய் சினத்து அனுமன் என்னும் கடல் கடந்தானை கண்டான். ஓகே, இப்போ அனுமன் வந்து படுத்து கிடக்கிற தோற்றம் இது. வாய் மடித்து, தன்னுடைய வாயை மடித்து கொண்டு 2 கையும் முறுக்கி, 2 கைகளையும், அது விழுந்து கிடக்கிற கோலம் அப்படி இருக்கு. 2 கையும் முறுக்கி தன் வைர செங்கண் தீ உக, அப்படி படுத்து கிடக்கும் போது கூட கண்களில் இருந்து தீப்பொறி போல அந்த கோபாக்னி வருது. தீ உக கனக குன்றின் திரண்ட தோள், மேருமலை போன்று திரண்ட தோள்கள் மழையை தீண்ட, அதாவது மேக மண்டலத்தை தீண்டுமாறு அவ்வளவு உயர்ந்த தோள்கள். மழைனா மேகம். 1000 கோடி யானை, 1000 கோடி யானை அப்படியே கிடக்கு. அதுக்கு மேல 1000 கோடி யானை பிணங்கிறது அதுவே ஒரு குன்று. அந்த பிணக்குன்று மேல இவர் படுத்து இருக்கிற தோல் குன்று. இந்த தோல் குன்று அங்க தொடர்ந்து பெரும் பிணத்து அமளினா படுக்கை, பிணப்படுக்கையின் மேல படுத்து கிடக்கக்கூடிய காய் சினத்து அனுமன் என்கின்ற, பெரும் சினம் கொண்ட அனுமன் என்கின்ற கடல் கடந்தானை கண்டான். நீங்க படிச்சுங்க. அதாவது கடல் கடந்தான் அப்படிங்கிறது என்ன குறிப்புன்னா, இப்ப இருக்கின்ற இந்த துயர கடலையும் உதவுவான். கண்டு தன் கண்களோடு மலை என மழை என கலுழி வார உண்டு உயிர் என்பது உண்ணி உடற்கனை ஒன்று ஒன்று ஆக விண்டு உதிர் புண்ணி நின்று மெல்லென விரைவின் வாங்கி கொண்டல் நீர் கொணர்ந்து கோல முகத்தினை குளிரச் செய்தான். கண்டு தன் கண்களோடு மழையான கல்லூரி வாழ, அப்படி அனுமனை பார்த்து தன் கண்களோடு கல்லூரி கண்ணீர் பெரிதாக பெருக்கெடுக்க, மழை போல பெருக்கெடுக்க உண்டு உயிர் என்பது உண்மை, இவனுக்கு இன்னும் உயிர் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு உடற்கனை ஒன்றொன்றாக விண்டுதல் புண்ணின் விண்டு, ரத்தம் விண்டு பெறுவதாகிய அந்த உடல் ஒன்றொன்றும் குத்தின ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தைத்திருக்கிற ஒவ்வொரு அம்பையும் மெல்லன விரைவினுமாங்க, ரொம்ப கட்டப்பட்டாங்க. அது சட்டு யூ ஹேவ் புல் இட் அவுட் குவிக்லி இன் a jerk. அதே சமயத்தில் அது மெல்லன விரைவினுமாங்க கொண்டதையை கொண்டு கோர முகத்தினை குளிர வச்சுக்கலாம். மேகத்திலேருந்து மழை தண்ணியை பிடிச்சினா முகத்துல ஏதோ பக்கத்துல தான் உட்காந்து பக்கத்துல தான் இருக்கும். கொண்டல் நீர் கொணர்ந்து கோல முகத்தினை குளிர வச்சுக்கலாம். அனுமனுடைய முகத்துல தண்ணி நீர் தெளித்து குளிர்ச்சி செய்தான். அடுத்த பாட்டு உயிர்ப்பு முன் உதித்த பின்னர் உரோமங்கள் சிலிர்ப்ப ஊறி வியர்ப்புள்ளதாக கண்கள் விழித்தன மேனி மெல்ல பெயர்த்து வாய் புனல் வந்து ஊற விக்கலும் பிறந்ததாக அயர்த்திலன் ராமநாமம் வாழ்த்தினன் அமரவார்த்தார். பேர்பட்ட நிலையிலிருந்து அவர் கண்ணு முடிச்சோட முதல்ல ராமநாமம். உயிர்ப்பு முன் உதித்த பின்னர் அவரிடத்துல மூச்சு என்பது தோன்றியவுடன் ரோமங்கள் சிலிர்ப்ப ஊறி வியர்ப்பு உள்ளதாக, அவருடைய உடலில ரோமங்கள் சிலிர்த்து கொள்ள வியர்வை தோன்ற கண்கள் விழித்தன. மெய்ப்பாட்டு குறிகள்ல ரொம்ப நுணுக்கமா சொல்றாங்க. அந்த நேரத்துல வியர்வை வியர்த்திலன் அப்படின்ட்டு ராமனுக்கு வந்து லக்ஷ்மணன் விழுந்து கிடக்கிறத பார்க்கும்போது சொல்லலாம். வியர்ப்பு உள்ளதாக கண்கள் விழித்தன, மேனி மெல்ல பெயர்ந்து உடல் லேசாக அசைந்தது, வாய் புனல் வந்து ஊற, வாயில எச்சில் ஊற ஆரம்பித்தது,
விக்கலும் பிறந்ததாக, விக்கல் ஏற்படுது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் விக்கல் ஏற்படுது. இவ்வளவு விற்பனையும் அயத்தில் மறக்கவில்லை. நாம வாழ்க்கை முதல்ல கண்ணு திறந்தவொடனே முதல்ல ராம்னு சொல்லியிருந்தா கனவை வைச்சார். அமரர் ஆர்த்தார், தேவர்கள் ஆரவாரித்தார்கள். அழுகையோடு உவகையுற்ற வீடனன் ஆர்வம் கூற தழுவினன் அவனை தானும் அன்போடு தழுவி தக்கோய் வழியிலன் அன்றே வள்ளல் என்றனன் வலியன் என்றான். தொழுதனன் உலகம் மூன்றும் தலையின் மேல் கொள்ளும் தூயான். அழுகையோடு உவகையுற்ற வீடனன் ஆர்வம் கூற, விபீஷணனுக்கு ஒரு பக்கம் கண்ணீர் பெருகி கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கத்துல மகிழ்ச்சி தலை தூக்குகிறது. தழுவினர், அனுமனை தழுவி கொண்டார். தானும் அன்போடு தழுவி, அனுமனும் விபீஷணனை தழுவி கொண்டு தக்கோய் வழியில் நாள் அன்றே வழி, அவனுக்கு உண்ணாகல தானே என்று முதல்ல கேட்கலாம். வலியன் என்றான். வலியன்னு இப்ப சொல்லலாமா? அதாவது ஒரு இடத்துல அடக்கலாக சொல்றா இருப்போம், அதுக்கப்புறமா தான் அதை விரித்து சொல்லுவாரு. பரதம் கிட்ட தூதர்கள் ஓகே இது என்றார். தொழுதனன் உலகம் மூன்றும் தலையின் மேல் கொள்ளும் தூய, உலகம் மூன்றும் தலையின் மேல் கொள்ளும் தூயானாகிய அனுமன் உடனே தொழுதான். அன்புதன் தம்பி மேல் ஆத்து அறிவினை மயக்க ஐயன் துன்பொடும் துயிலனானான். உணர்வினி தொடர்ந்த பின்னே என்புகுந்து எய்தும் என்பது அறிகிறன் என்றலோடும் தன்பெரும் தகைவை கோத்த சாம்பன் எத்தலையன் என்றான். இவர் ஆல்வேஸ் ஆக்ஷன் தான் இருக்கு. அன்புதன் விபீஷணன் சொல்றான். அடுத்தது வலியன் தான், ஆனா அன்பு தன் தம்பி மேல் ஆத்து அறிவினை மயக்க ஐயன் துன்புடுத்து. அவர் வந்து உணர்வோட இல்லை, அவருக்கு கான்சியஸ்னஸ் இல்லை. தம்பி மேல அன்பு பெருகியதுனால அவனுடைய மனக்கலக்கம் ஏற்பட்டு, அறிவு கலக்கம் ஏற்பட்டு ராமன் துன்பத்தினாலே சோர்ந்து தூக்கி கொண்டிருக்கிறான், மயங்கி இருக்கிறான். உணர்வு இனி தொடர்ந்த பின்னே அவன் உறக்கத்தில் இதுல இருந்து தெளிந்து எழுந்த உடனே ஏன் புகுந்து எய்தும் என்பது அறிகிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போறதுன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் என்றதோடும் தன் உடனே அடுத்தது கேட்கிறார். தன் பெரும் தகமை கொத்த சாம்பன் எத்தலை, ஜாம்பவன் பக்கம் தன்னைத்தானே பெருமையிலே ஒத்தவனாகி ஜாம்பவான் இந்த பக்கத்துல இருக்கான். ஏன்னா அவங்க கிட்ட இருந்தா நம்ம வந்து அடுத்த இது பிடிக்க முடியும். இதுல லக்ஷ்மணனுக்கு என்ன ஆச்சுன்னு இவர் அனுமன் கேட்கவும் இல்லை, விஷ்ணுன்னு சொல்லவும் இல்லை. ஏன்னா அனுமன் பார்த்துருக்காரு லக்ஷ்மணன் வந்து அடிபட்டு விழுந்தது. அதனால அதை சொல்லாம வந்து அதை பார்த்து ராமன் வந்து துயிலன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மெசேஜ் கன்வே ஆயிடுது. இமீடியட்டா இந்த டயர் சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அது உதவி பண்ணக்கூடியது ஜாம்பவான் எங்கே நீ பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு இந்த ஸ்டோரி ப்ரொசீட்ஸ் வந்து துயிலன். அறிந்திலன் அவனை யாண்டும் கண்டிலன் ஆவி யாக்கை பிறந்திலன் உளன் என்று ஒன்றும் தெரிந்திலன் பெயர்ந்தேன் என்று செறிந்ததால் நிருதர் வேந்தன் உரை செய்ய காலின் செம்மல் இரும் திறன் அவனுக்கு இல்லை நாடுதும் ஏகி என்றான். அறிந்திலன் அவனை யாண்டும் கண்டிலன் ஆவி யாக்கை பிறந்திலன் உளன் என ஒன்றும் தெரிந்திலன் பெயர்ந்தேன் என்று செறிந்ததால் நிருதர் வேந்தன் உரை செய்ய காலின் செம்மல் இரும் திறம் அவனுக்கு இல்லை நாடுதும் ஏகி என்றான். அவனை நான் எங்கேயும் பார்க்கல, ஜாம்பவான் நான் இந்த இடத்துலையும் பார்க்கல. இருக்கானா இல்லையா, உயிரோட இருக்கானா இல்லையாங்கிறது கூட தெரியாது. ஆனா களத்துல எல்லாரையும் தேடிக்கொண்டு பெயர்ந்து வந்திருக்கிறேன் என்று செறிந்ததால் நிருதர் வேந்தன் மாலைகளை அணிந்தவனாகிய அரக்கர், மறுபடியும் அந்த அரக்கர் வேந்தன் அப்படிங்கிற பெயரால விபீஷணன் குறிக்கப்படுகிறான். உரை செய்ய என்று சொல்ல காலின் செம்மல் வாயுகுமாரன் இரும் திறம் அவனுக்கு இல்லை. ஜாம்பவான் செத்து போக மாட்டான், அவன் சிரஞ்சீவி அப்படியே இருப்பான். நாடுதும் ஏகி, அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிப்பான்.
ரெண்டு பேரும் now one becomes a team of two. இன்னொரு பாட்டு இருக்கா? அன்னவன் தன்னை கண்டால் ஆணையே அரக்கற்கெல்லாம் மன்னவன் நம்மை மீட்டு வாழ்விக்கும் உபாயம் அல்லன் என்னலும் உய்ந்தோமைய ஏறுதும் விரைவனா சின்னறி இருளில் சென்றார் சாம்பனை விரைவில் சேர்ந்தார். அன்னவன் தன்னை கண்டால் ஆணையே அரக்கற்கு எல்லாம் மன்னவன் நம்மை ஈண்டு வாழ்விக்கும் உபாயம் அல்ல. அன்னவன் தன்னை கண்டான், அவனை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஜாம்பவான், அவனை விட்டா வேற எந்த ஜாம்பவானும் நம்மளை காப்பாற்ற. அன்னவன் தன்னை கண்டால் ஆணையே, நான் ஆணையிட்டு சொல்கிறேன், அரக்கருக்கெல்லாம் மன்னவன், அரக்கர் மன்னனே நம்மை ஈண்டு வாழ்விக்கும் உபாயம் வல்லன், நம்மை வாழ்விக்க வைக்கின்ற ஒரு உபாயத்தில் வல்லவர் அவன். என்னலும் இப்படி ஹனுமன் கூற உய்ந்தோம் ஐய ஏகுதும் விரைவின் என்றான். விபீஷணன் சொல்றான், ஆஹா நாம் பிழைத்து விட்டோம், ஏகுதும் விரைவின், நம்ம இப்ப போவோம் என்று சொல்லி சில் நேரி இருளில் சென்றான். கொஞ்ச தூரத்திற்கு இருளிலே சென்றார்கள். சாம்பனை விதியில் சேர்ந்தார். இதுல விரைவில் சேர்ந்தார். சாம்பனை விதியில் சேர்ந்தார்னா விதிப்படி சென்றடைந்தார், முறையாக சென்றடைந்தார். எரிகின்ற மூப்பினாலும் ஏவுண்ட நோவினாலும் அரிக்கின்ற துன்பத்தாலும் ஆறுகை படங்கி ஒன்றும் அவன் இருக்கு வராது, குரங்குக்கு வந்து உடம்புல அரிக்குது. எரிகின்ற மூப்பினாலும் ஏவுண்ட நோயினாலும் அறிகின்ற துன்பத்தாலும் ஆறுயிர்ப்பு அடங்கி ஒன்றும் தெரிகின்றதில்லாமற் சிந்தையன் எனினும் வீரர் வருகின்ற சுவட்டையோர்தான் செவிகளால் வைரத்தோடான். எரிகின்ற மூப்பினாலும் ஏவுண்ட நோவினாலும் அறிகின்ற துன்பத்தாலும் ஆர் உயிர்ப்பு அடங்கி. அவனுடைய மூப்பு வந்து எரிகின்ற மூப்பம், அது மிக முதிர்ந்த நல்ல பத்தி எரியக்கூடிய முதுமை. எரிகின்ற மூப்பினாலும் மூப்பெனும் பருவமும் முனிய முற்றினான். சொல்லாட்சியில எரிகின்ற மூப்பினாலும் ஏவுண்ட நோவினாலும், ஏவுதெல்லாம் அம்பை ஏவி அம்பு வண்டனால் உண்டான நோயினாலும் அறிகின்ற துன்பத்தாலும், அதாவது மனத்தை அறிகின்ற அறிதல் கீரை அறிஞ்சு வா, அறிந்து கொண்டு வா. அறிகின்ற துன்பத்தான் ஆறு உயிர்ப்பு அடங்கி என்றும், அதனுடைய மூச்சு எல்லாமே அடங்கி, சுவாசமே ரொம்ப மெதுவா வந்துட்டு இருக்கு. ஆறு உயிர்ப்பு அடங்கி ஒன்றும் தெரிகின்றது இல்லா மம்மர் சிந்தையன் எனினும். மம்மர்னா மயக்கம், மம்மர் அதுக்கு மருந்து. மம்மர் அப்படின்றத பார்த்தா கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்டு மாதிரி தோணும். தெரிகின்றது இல்லா, ஒன்றும் தெரிகின்றது இல்லா மம்மர் சிந்தையன் எனினும், எதை பற்றிய போதமுமே இல்லாது மயங்கி இருக்கின்ற அந்த மனத்தை உடையவனாக இருந்தாலும் வீரர் வருகின்ற சுவட்டை ஓர்ந்தான். இந்த வீரர்கள் நடந்து வருகின்ற அந்த காலடி சுவடு பற்றிய ஓர்மை அவனுக்கு இருந்தது. ஓர்மை உண்டோ அப்படின்னு மலையாளத்தில் கேட்காங்க. வருகின்ற சுவட்டை ஓர்ந்தான், செவிகளால் ஓர்ந்தான். அவன் காதுகள்ல அந்த யாரோ நடந்து வராங்கிற, அதாவது மேல ஜாமா படுத்துட்டு இருக்கான், இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பல, அப்படியே மேலே பார்த்து மட்டும் இருக்கான். இந்த காட்சி ஞாபகம் வச்சுனாதான் பாக்கி எல்லாம் பிடிக்கும். அரக்கனோ என்னையாளும் அண்ணலோ அனுமந்தானோ இரக்கமும் சருள வந்த தேவரோ முனிவரேயோ வரக்கடவார்கள் எல்லின் மாற்றலர் மறைந்து போனார் உறக்க உள்ளாரே என்ன நினைந்தனன் பொறுமல் இருந்தான். வரக்கடவார்கள் அல்ல மாற்றல், அரக்கனோ அறது யாரு? அரக்கன் தான் வரான். என்னை ஆளும் அண்ணலோ ராம, என்னை ஆட்கொண்ட ராமபிராமோ
அனுமன் தானோ அனுமன் இரக்கமுற்று அருள வந்த தேவரோ, இப்படி நாங்கெல்லாம் வந்து கிடக்கிறத விழுந்து கிடக்கிறத பார்த்து தேவர்கள் தான் ஒருவேளை அருள வந்துட்டாங்களா? முனிவரையோ இல்ல முனிவர்கள் வரக்கடவார்கள் அல்ல, இவங்க யாருமே வருபவர்கள் அல்ல. இது ஒரு பாடம். வரக்கடவார்கள் அல்ல, மாற்றல மலைந்து போனார். அதாவது பகைவர்களோ மலைந்து போனார், நம்ம எல்லாம் போயிட்டு சென்று விட்டார்கள். அவங்க வெற்றி கழிப்பில் இருப்பாங்க, வரக்கடவார்கள் அல்ல. உறக்க உள்ளாரே என்ன கருதினன் பொறுமல் தீர்ந்தார். நம்மை பாதுகாப்பதற்கு யாரோ யாரோர்கள் என கருதினான் பொறுமல் தீர்ந்தார். எல்லின் மாற்றலர் வரக்கடவார்கள் எல்லின் மாற்றலர் இரவில் தெரியக்கூடியவர்கள் அப்படி சொல்லிட்டாரு. இப்ப எல்லுங்கிறது இரவு. ஆமா, அதாவது எல்லுனா சூரியன். எல்லின் வரக்கடவார்கள் மாற்றலர், அதாவது இரவிலே நடக்கக்கூடிய நிசிச்சரர்களாகிய அரக்கர்கள் அப்படின்னு அப்படி ஒரு பாடம் இருக்கு. கொஞ்சம் சுத்தி வளர்த்து வந்த எல்